ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 466வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனை ஆத்மசப்த விசாரம் பண்ணுறோம். நம்மை நாம் அறிவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சாயுஜ்ய ஆத்மா அப்படின்னு ஆத்மா அப்படி தான் நம்ம விசாரம் பண்ணுறோம். இதில் சாயுஜ்ய ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா, ச அப்படின்னா ஏதோ ஒரு வஸ்து, அவன் அது அப்படின்னு. திஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? ஹி அவன் அப்படின்னு சொன்னால் யாரை வேணாலும் அது என்ன குறிக்கும்? அந்த மாதிரி சங்கிற சப்தம். யுஜ்யம் அப்படின்னா ஏதோடு இணைந்திருக்கிறது, சேர்ந்திருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த வஸ்துவை பற்றின தெளிவான விளக்கம் இல்லை. இப்போ சாயுஜ்ய ஆத்மா ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குது. இப்போ நம்ம ஆன்மாவை பற்றி தான் பார்க்குறோம். அதனால் தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலை. அப்படி பார்க்கறதுனால சாயுஜ்ய ஆத்மாவுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஆத்மசப்தம் பொருள், அதை பற்றி தான் விசாரம் பண்ணிட்டு வரோம். அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரோம். அதில் சாயுஜ்யம் அப்படிங்கிறது ச யுஜ்யம் ச அயுஜ்யம் ரெண்டும் அது உள்ளேயே இருக்குது. இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே என்ன இருக்கு? அயுஜ்யம்னா சேராது, இது அது கூட எப்போதுமே சேராதுன்னு அர்த்தம். யுஜ்யம்னா அது எப்போதுமே பிரியாதுன்னு அர்த்தம். இது சேராது, பிரியாது, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் உண்டு. சாயுஜ்யம்னா சேரவே சேராது, பிரியவே பிரியாது. அதுதான் சாயுஜ்ய ஆத்மா. எப்படி சொல்லி எனக்கு புரியல, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஏதோ சொல்கிறேன்னு புரியுது, ஆனால் என்ன சொல்கிறேன்னு புரியல. அதாவது சோழர்கள் காலத்து கோயில்கள், நான் சொல்கிறது வந்து ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமே. அதில் பார்த்தீங்கன்னா சோழீஸ்வரம்னு சொல்லுவாங்க. சோழீஸ்வரம்னு வரும். ழகரம் வந்து தமிழுடைய சிறப்பு எழுத்து, ழகரம். அப்போ சோழர்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோல்லையோ, அது தமிழகத்தினுடைய பண்பை இயல்பாக கொண்டது. அந்த தமிழ் வம்சத்தில் வந்தவா அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து சமயம் சாராத நோக்கில் இப்போ நம்ம சமயம் சார்ந்த நோக்குன்னா சைவம் வைஷ்ணவம் அதுக்குள்ளேலாம் போகக்கூடாது. நம்ம இந்த ஆத்ம விசாரம்னால தான் ஆரம்பத்துலேருந்து திருப்பி இந்த திரைப்படங்களில் போடுற மாதிரி இதில் காணப்படுகிற அனைத்தும் யாரையும் குறிக்கிடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த சமயத்தையும் சார்பில்லை அப்படிங்கிறத நான் முதல்லையே ஒரு கார்டு மாதிரி போட்டுக்கிறாங்களே. இப்போ சமய சார்பு இல்லாமல் இந்த சோழர்கள் கட்டிய ஆலயங்களை நாம் நோக்கினால், சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ராஜசோழீஸ்வரன்னு பேர் இருக்கும். எந்த ஆலயத்தில் இந்த ராஜாவை முன்னாடி போட்டு சோழீஸ்வரன்னு போட்டிருக்கோம். வெறும் சோழீஸ்வரன்னு போட்டால் அது சிவன் கோயில். ராஜா உயிரோடு இருக்கும்போது ஒரு சிவன் கோயிலை வெற்றி அடைந்து கட்டினான் என்பதாக சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் இந்த ராஜ அப்படின்னு ஒரு பதத்தை முன்னாடி போட்டுட்டாங்கன்னா ராஜசோழீஸ்வரம் அப்படின்னு. இந்த சோழங்கிறது தமிழ் பதம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்வரங்கிறது சமஸ்கிருத பதம், ராஜங்கிறது வட சொல். புரியுதா? ராஜ, இந்த ராஜசோழீஸ்வரம் அப்படிங்கிறது என்னன்னா, அவர்கள் இறந்த பிறகு பள்ளிப்படை கோயில்களாக கட்டப்பட்டிருந்தால் அது பள்ளிப்படை கோயில் என்பதற்கான அடையாள சொல்லாக, அதோட தாக்கம் ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னர் கூட இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சமாதி கோயிலெல்லாம் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம தர்மயாதீன குரு முதல்வர் சமாதியை கூட இடிக்கிறதுக்கு ராஜா முயற்சி பண்ணியிருக்கான். அப்படி தான் அவளுக்கு கண்ணு தெரியாத போய் திருப்பி அனுகிரகம் பண்ணி அந்த ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது சமாதி கோயில்கள் இருந்திருக்கிறது, அதை வழிபடுபவர்கள் இருந்திருக்கிறார்கள், அதை வழிபடக்கூடாது என்ற கொள்கை உடையவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மாவை பற்றி பேசுகிறோம், இப்போ வரலாறு பேசலை. அப்போ 3 குரூப் இருந்திருக்கு, அப்படி தானே? என்ன வழிபடுவது அது கூடாது, அந்த ஆன்மா அது சிவம் இல்லை, அது சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அந்த குறிப்பு வேணும் நமக்கு. அப்போ தான் இந்த சாயுஜ்ய ஆத்மாங்கிறது என்னங்கிறது சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ என்னன்னா, அந்த மாதிரி கோயில்களை நம்ம போய் தேடி எடுத்து பார்த்தோம்னா அதுங்க என்னென்ன சன்னதி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சன்னதி இருக்கோ இல்லையோ ஒரு நடராஜா இருக்கும், ஒரு சிவபெருமான் இருப்பார். இந்த மாதிரி சாயுஜ்ய கோயில்களில் என்ன இருக்கும், ராஜசோழீஸ்வரன்னு போட்டிருக்கிற கோயில்கள் எல்லாம் இப்போ இந்த வழக்கு சொல் பின்னாடி மாறி போய்டுறது. ஒரு ஒரு 50 ஆண்டு கால மாற்றம். வேட்டி கட்டுறவாலே பார்க்க முடியல. 350 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளைக்காரன் கட்டி விட்டா அத்தனை இந்த சட்டை இந்த பேண்ட் எல்லாம் அவா சொன்னது, நமக்கு இதில் சம்பந்தமே கிடையாது, அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆளை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு 150 ஆண்டு காலம் வெள்ளைக்காரன் ஆண்டு அவனோட பாரம்பரியத்தை நமக்கு பரப்பி விட்டு நம்ம அதை ஒரு 100 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். நான் தவறாக யாரையும் குறிப்பிடவில்லை, வேறு நோக்கில் பேசவில்லை. ஒரு காலம் 50 ஆண்டு காலத்திலே அனைத்தையும் சிதைத்துவிடும் என்று சொல்கிறேன். அந்த சிதைவுகளை தாண்டி வரலாற்று நோக்கிலே ஒரு உண்மையை ஆய்ந்து பார்ப்பது தான் இந்த சப்தத்தோட விசாரம். இப்போ சப்த விசாரம்ங்கிறது அதுதான். ராஜ சோழீஸ்வரம்னா என்னன்னா, ஒரு அரசனுக்காக கட்டப்பட்ட பள்ளிப்படை கோயிலாக இருந்ததுன்னா அதில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சிவன் இருக்கு, சிவன் சிலையை வச்சிருக்கா, இல்லைன்னா நந்தி சிலையை வைக்கிறது, இல்லைன்னா பலிபீடத்தை வைக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சுவாமி அம்பாலோட நடராஜரை வச்சிருக்கோம். இந்த நடராஜர் அப்படிங்கிற உருவம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க, மெட்டலை தனியாக பிரித்து அதை உருக்கி ஊற்றி நடராஜா ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மற்ற சாமியெல்லாம் ஊற்றிடலாம், ஏன்னா அது ஆடும். அதோட பேலன்ஸு, சென்டர் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதோட கால் ஒத்தையில் நிற்கணும், அப்படியே ஒடுங்கி ஊந்துடும், வளைஞ்சிக்கும். அதோட விஷயங்களாம் அந்த கலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இது ஒரு சமய நோக்கு இல்லை, தயவு பண்ணி நான் சொல்கிறேன், இது சமய நோக்கு இல்லாத ஒரு விளக்கம். அப்போ அதில் வரும்போது வரலாற்று நோக்கில் புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிவனை வச்சுட்டு ஒரு நடராஜாவை வச்சுட்டாங்க. இந்த சிவன் இந்த நடராஜா எல்லா பள்ளிப்படை கோயில்களையும் கம்பல்சரியாக இருக்கு, எல்லா இடத்துலையுமே. பள்ளிப்படை கோயில்னு எங்கே நம்ம பார்க்குறோமோ, பள்ளின்னு சில ஊர் பேரே இருக்கும், திருச்சிராப்பள்ளி, அங்கே ஏதோ என்ன இருக்குன்னு அர்த்தம், பள்ளிப்படைனா அதாவது இறந்ததுக்கு அப்புறம். இந்த பள்ளிப்படைனா யாரோ ஒருத்தன் ஒரு ஞானி செத்துருக்கணும், இல்லை ஒரு ராஜா செத்துருக்கணும், இல்லை ஒரு மக்களால் நிவர்த்தி பண்ண ஒரு அருளை பெற்றவன், அதாவது மக்கள் கடவுளாக நம்பப்படுகிறவன். இவர்கள் கடவுள் என்று மக்களால் நம்பப்படுவதும் செத்துருக்கணும். பள்ளினா படுக்க, அந்த ஒரு பண்பு சமாதி கோயில் அப்படின்னு வச்சுருக்கா. அது வெளிப்படையாக இல்லாமல் பின்னாடி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அப்படியே சாமியை வச்சு 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 இப்போ மற்ற சாமியெல்லாம் என்ன வந்துடும், இப்போ எல்லா சாமியும் வந்துடும். ஆனால் அதோட பேசிக் என்னென்னா, ராஜங்கிற சப்தத்தை பயன்படுத்தி எந்த இடத்துல வச்சுருக்காலோ அந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜாவும் ஒரு சிவனும் கம்பல்சரியாக இருக்கும். இந்த கோயில்கள் அங்கங்கே இருக்கும் திடீர்னு. இது மற்ற சன்னதியெல்லாம் அதில் ஒரு முறையாக இருக்காது. மற்ற விஷயங்கள்லாம் அதில் இந்த கோயிலுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆகம விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் ஒத்துப்போகும், கொஞ்சம் ஒத்து போகாது.
அந்த கோயிலுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஸ்தபதி முயற்சி பண்ணியிருக்கான், இது இந்த கான்செப்டு, இது அடுத்த கான்செப்ட் அப்படின்னு. அதில் பார்த்தா இப்போ சாங்கிறது எது, யுஜ்யம்ங்கிறது எது, எந்த ஆன்மாவை அந்த மாதிரி கடவுளாக வச்சுருக்காங்க. எல்லா ராஜாவுக்கும் கோயில் இருந்தால் செத்து போன எல்லா ராஜாவுக்கும் கோயில் இருந்துருக்கணும். அது ஆமாம், அப்போ அதை ஒத்துக்கலவா, அதை அந்த இடத்த சொல்லலவா. இறந்த பின்னும் தன்னை பிறருக்கு உணர்த்துகிற, இறந்த பின்னும் பிறருக்கு நன்மை செய்கிற வல்லமை மிக்க, தன் இருப்பை உணர்த்தக்கூடிய அந்த பண்புடையவர்களுக்கு அவர்களின் உத்தரவின் பெயரிலே இந்த இடத்துல கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள். அதுதான் ராஜசோழீஸ்வரன் பேர். இந்த ராஜசோழீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்கள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ராஜசோழீஸ்வரர் சுவாமி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இந்த ராஜசோழீஸ்வரங்கிறது இந்த ராஜசப்தத்தை முன்னாடி போட்டால் என்ன இருக்கும், அங்கே பள்ளிப்படை இருக்குன்னு. அந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் எவன் சொப்பனத்திலேயாவது போய் சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், அந்த கோயிலை கட்டியிருக்கணும். அதை நடக்கணுமோ இல்லையோ, அப்படி சொல்கிறவன் கோயில் கட்டுறதுங்கிறது ராஜ தர்மம். இன்றைக்கி நினைக்கிற மாதிரி கையில் காசு உள்ளவாலாம் கோயில் கட்ட முடியாது. அந்த காலத்தில் ராஜா தான் கோயில் கட்ட முடியும். அப்படி ராஜா கட்டணுன்னா கருங்கல்லால் கட்டுறான், இல்லை ஏதோ ஒரு வஸ்துவை வச்சு கட்டுறான் அப்படின்னா அதுக்கு ஸ்தபதி வேணும் அந்த முறைப்படி. அப்போ அவன் அதை நடைமுறை சாத்தியப்படுத்தி இருக்கிறது அது உள்ளே இருக்கிற ஆன்மா. எது உள்ளே இருக்கிற ஆன்மா, அந்த இறந்து போன பள்ளிப்படை கோயிலிலே இறந்து போன ஆன்மாவானது இறந்த பிறருக்கு பிறரை போய் உணர்த்தி அதுக்கு ஆளை கூட்டின்னு அவன் நடைமுறைப்படுத்தி அதுக்கு இடத்த கொடுத்து அவனுக்கு அதை செய்யணுங்கிற எண்ணம் வருதோ இல்லையோ, அதை நடைமுறைப்படுத்தி இப்போவும் அந்த கோயில்களை நம்ம பார்க்குறோம். ராஜசோழீஸ்வரன் கோயிலை பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இல்லைன்னா சொல்லவே முடியாது அடுத்த வாழ்க்கை, அந்த கம்யூனிகேஷன் வரவே வராது. அதை சொல்லி அந்த ஆலயங்களை கட்டியிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நடராஜாவும் சிவமும் சேர்ந்த மாதிரி வச்சுருப்பான். இந்த நடராஜா ஒரு சன்னதி இருக்கும், அவர் எப்போதுமே தெற்கு நோக்கி வைக்கிற வழக்கம் இருக்குது. இந்த நடராஜாவை மாத்திரம் பிற திசைகளில் வைக்காமல் எப்பொழுதுமே தெற்கு நோக்கி வைக்கிற வழக்கம். அம்பாள் சில இடங்களில் கிழக்கு இருக்குது, சில இடங்களில் மேற்கு இருக்குது, சில இடங்களில் வடக்கு இருக்குது, தெற்க இருக்குது, எல்லாம் மாற்றி வைக்கலாம். பெரும்பாலும் தெற்க பார்க்க அம்பாள் இருக்குன்னு. திசை கடவுர்கள் தட்சிணாமூர்த்தி எப்போதுமே தெற்க தான் இருக்கார். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த நடராஜா அப்படிங்கிற சுவாமியை மாத்திரம் தெற்கு நோக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சன்னதி எப்போதுமே தெற்க பார்க்க தான் இருக்குது. வள்ளுவன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான், என்னென்னா தென்புலத்தார்னு சொல்கிறான். தெற்கு அந்த அந்த இறந்தவர்களை குறித்து பேசுகிற பொழுது தென்புலத்தார் அப்படின்னே சொல்கிறான். அப்போ ஒரு அருவிகுதி போட்டு மரியாதை கொடுக்குறான். வள்ளுவனுக்கு என்ன சொல்கிறது, அவனை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் சொன்னால் அவன் சொன்னது தான். வேதம் வடமொழியில் இருக்கே, அது சொன்னால் அப்படியே ஏற்றுக்கணும். அது சந்தேகமோ மேல் கேள்வியோ கேட்கக்கூடாது. ஆகமும் அது மாதிரி கேட்கக்கூடாது. அது மாதிரி வள்ளுவன் சொல்லிட்டா என்ன ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுட்டு இருந்தோம். அதில் ஒரு வார்த்தையை கூட நம்மளால், ஒரு எழுத்தை கூட நம்ம யோசிக்கிறதுக்கோ அதை சிந்திக்கிறதுக்கோ வழி இல்லை. அவன் என்ன சிந்திச்சிருக்கானோ அதுதான் சிந்தனை. அந்த மாதிரி ஒத்துக்கணும். அப்போ தென்புலத்தார் அருவிகிரி போட்டு மரியாதை சேர்த்துருக்காங்கல்ல. இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் நடராஜாவை வச்சுருக்காளே, அதில் என்ன விசேஷம்? நடராஜாவுக்கும் சாயுஜ்ய ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ஆன்மா இணைந்து இருந்தால் க்ஷேத்திரபாலர், உடலோடு இணைந்திருந்தால், அதை அடுத்த சப்ஜெக்டில் தான் நான் பேச முடியும், இப்போ பேச முடியாது. அதை ஆன்மா பிரிந்து இருந்தால் அது பேர் நடராஜா. இப்போ இந்த நடராஜருக்கு வேறு வேறு கான்செப்ட் இருக்குது. சிதம்பரத்தில் சொல்கிற நடராஜாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே அங்கே போயிடக்கூடாது. நடராஜனா சிதம்பரம், திருநெல்வேலி அங்கே போயிடக்கூடாது. நான் சொல்கிறத ஆன்மாவை பற்றி சிந்திக்கிறேன். அந்த ஆன்மாவை பற்றி சிந்தனை பண்ணும்போது நடராஜாவோட சிலையை வரலாற்று நோக்கில் பார்த்தா அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அஷ்டபந்தன கும்பாபிஷேக பத்திரிகா அப்படின்னு நம்ம கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அஷ்டபந்தனம்னு போடுவாள். பந்தனம்னா இணைக்கிறது. நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஏதோ அந்த சுவாமியும் அந்த பூமியையும் இணைக்கிறதுக்கு, சுவாமியையும் பூமியையும் இணைக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒன்று வச்சுருக்கா,
அதுக்கு பேர் அட்டபந்தன மருந்துன்னு சொல்கிறா. சில இடங்களில் சொர்ண பந்தனம்னு சொல்லுவாள், சில பேர் ரஜத பந்தனம்னு சொல்லுவாள். இந்த இடத்துல அஷ்டபந்தனம்னு ஒரு பேர், சில இடங்களில் திரிபந்தனம் அப்படின்லாம் சொல்லி பேர். பந்தனம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மருந்தெல்லாம் இல்லை. இந்த அஷ்டபந்தனம் நடராஜாவுக்கு இல்லவே இல்லை. நடராஜாவை பிரதிஷ்டை பண்ணியிருப்பா எல்லா இடத்துலையும். அவர் எப்போவுமே உற்சவராக தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பெரும்பாலும். இதை அடக்கிறதுக்கு, அதாவது இந்த அரசனின் அருளை அடக்குவதற்கு பாண்டி நாட்டுக்காரர்கள் அதே ஆன்மாவை வச்சு இன்னொரு ஆன்மாவை அடக்கலாம். அதுதான் சாமியை கட்டுறதுன்னு சொல்கிறான். ஒரு ஆன்மாவை கட்டலாம், சிவத்தை கட்ட முடியாது. சிவம் கட்டுப்படுற பொருள் இல்லை, ஆன்மா கட்டுப்படுற பொருள். அதனால் குலதெய்வம் கட்டுப்படுதுன்னு சொல்கிறோம், ஆன்மாவோட சம்மந்தப்பட்டது. இந்த இந்த நடராஜாவை அடக்கிறதுக்கு மூலஸ்தான விக்கிரகமாக பாண்டி நாட்டில் வச்சுருப்பான். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் மிகச்சிறந்த பகை, மிகச்சிறந்த உறவு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவான், ஒருத்தன் அடிச்சுக்குவான், ரெண்டும் உண்டு. அப்படி அடிக்கும்போது இந்த நடராஜா ஒரு இறந்து போன ஒரு ஆன்மா ராஜாவாக இருந்து அதோட கைட்னஸில் ஒரு ராஜா ஆள்றான்னா அவனை ஜெயிக்க முடியாது. அவன் வரதுக்கு முன்னாடியே அவனுடைய எண்ணத்தை சொல்லும். அவன் இந்த மாதிரி திட்டம் தீட்டுறான்டா, இங்கே வர போகிறான், இந்த இடத்த ஒடிச்சிரு அப்படின்னு அந்த திட்டத்தை காலி பண்ணி விட்டுரும். எதை இந்த செய்வனை பில்லி அந்த காலத்தில் கோலம் போடும்போதே, இப்போ அந்த காலத்து கேமரான்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு கேமரா இருக்குது, அங்கே என்ன திட்டம் போடுறாங்களோ அதை இங்கே உடனே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஒமிட் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த திட்டம் தோல்வி அடைவதற்கு காரணத்தை தேடுவீங்க. அப்படி தேடும்போது இந்த ராஜா ஏதோ ஒரு வஸ்து இவாளுக்கு ஒத்தாசை பண்ணுறது, அந்த வஸ்து பேசுகிறத நிப்பாட்டினா அவனை ஜெயிக்கலாம். தஞ்சாவூரில் ஒரு கோபுரத்துக்கு கேரளாந்தக வாசல்னு பேர். எது கேரளாந்தகன்னு பேர் வைப்பானே, அந்தகன்னா கொலை பண்ணுறவன்னு அர்த்தம், கேரளாவை முறியடித்தவன். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலை பயன்படுத்தி ராஜராஜ சோழனே போடுறதுக்கு பார்த்துருக்கான். அவன் அதே டெக்னிக்கலை பயன்படுத்தி அடுத்தவனை போட்டிருக்கான். ஒரு கணை உங்கள் பேரில் பாயணும், என் பேரில் என்ன பண்ணக்கூடாது, பாயக்கூடாது. அதனால் கேரளாவில் பண்ணுற அந்த மந்திரத்தை பிரயோகத்தினால் அழித்து சேர நாட்டை ஜெயிச்சுட்டு வந்தான். அதனால் கேரளாந்தக வாசல்னு போட்டான் அந்த இடத்துல. ஏன்னா மந்திரவாதம் அது. அந்த மாதிரி ஒரு ஆன்மாவை உதவி செய்வதை கட்டுகிற பண்பு. இப்போ இந்த அழகர் அவரை பற்றின ஒரு வரலாறுல கூட அவரை ஏதோ கட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆன்மாவை கட்டுப்படுத்துவது. அப்போது அந்த மாதிரி ஒரு வல்லன்மை மிக்க ஆன்மாவை நடராஜாவாக எழுந்தருளச் செய்து வணங்கி இருக்கிறார்கள். அது எப்படின்னா ரெட்டையாக இருக்குது, சாயுஜ்யம். ஒரு சிவனை வச்சுருப்பான், ஒரு நடராஜா வச்சுருப்பான். அந்த சிவன் இருக்கிறதுனால தான் இந்த நடராஜாவுக்கு அந்த வேல்யூவேஷன் இருக்குது. இல்லைனா எல்லா ஆன்மாவும் இறந்து போன மாதிரி இருந்ததுன்னா அந்த வல்லமை அந்த ஆன்மாவுக்கு என்ன இல்லை, சாயுஜ்யம். அந்த ச என்று சொல்லக்கூடிய சிவனோடு இணைந்தவன். அதை நான் சொல்கிறது சிவன் சொல்கிற சைவத்தை சொல்லலை, தெய்வ பண்ணி சிவனா மங்களம்ங்கிற பொருளோட சொல்கிறேன். அதுக்கு கான்ஷியஸுங்கிற பொருள். அந்த இப்போ மெயின் பாக்ஸ்லேருந்து கரண்டை இழுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபேன் சுற்றிக்கிறோம், ஃப்ரிட்ஜு, டிவி, கேமரா எது வேணாலும் நீங்கள் போட்டுங்க. அந்த இழுக்கிற அந்த பாக்ஸ் தான் சிவலிங்கம். அப்படி புரிஞ்சுங்க, அந்த ஆற்றல் அங்கே இருக்கணும். அதனால் சிவலிங்கமும் நடராஜாவும் இருக்குங்க. அந்த சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா பேசும். இந்த நடராஜாவுடைய வடிவம் என்னென்னா வடிவத்தோடு இருக்கும். அதனால தான் நடராஜான்னு பேர் வச்சான். கூத்தன் வைக்க வேண்டியதானே பேர், கூத்தன் வைக்க வேண்டியதானே. வைக்கலாம், தமிழில் வாய்ப்பு இருக்கு, வைக்கல. ராஜான்னு சொன்னது காரணமே என்னென்ன, விளங்க செய்பவன், இறந்தும் தன்னை விளங்குகிறவன், தன்னை பிறருக்கு விளங்க வைத்தவன், பிறர் வம்சத்தை விளங்க வைக்கிறவன். அதனால் என்ன பண்ணியிருக்கான், அந்த இடத்துல நடராஜாவுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த அஷ்டபந்தனம், இந்த உடம்பு இருக்குல்ல, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இந்த 8 சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இந்த 8ஐயும் பிரிச்சும் சேர்க்க வல்லவர்கள் அந்த ஆன்மா. எந்த ஆன்மா? மற்ற ஆன்மாவுக்கு இறைவன் சேர்த்து தருகிறான். ஆனால் சில ஆன்மாக்கள் தானேயே இறைவன் அருளால் அதை என்ன பண்ணிக்குது, சேர்த்துக்குது. அப்படி பஞ்சகத்தையும் பண்ண முடியுமான்னா சுந்தரர் பண்ணுறாரோ இல்லையோ, முதலே வர சொல்லுன்னு. அப்போ அவனுக்கு யமனையே சேர்க்கிற பண்பு, அந்த குழந்தையை வளர்க்க பண்பு எல்லாம் வல்ல ஆற்றல் சுந்தரருக்கு எப்படி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு இந்த 8 பூதத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிற ஆன்மா தனியாக நிற்கிது.
சிவன் அருளாலே இந்த 8ஐயும் சேர்த்துரும். அப்படி சேர்த்தால் அதுக்கு அந்த பேசக்கூடிய பண்பு வரும். அது கை கால் மூக்கு வாய் எல்லாம் இருக்கும். நம்ம யார் உபாசனை பண்ணுறாளோ அவளை பார்த்து அது பேசும். அவகிட்ட போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிடும். ஆபத்து சொல்லும், நல்லது சொல்லும், எது கேட்குறோமோ அதுக்கு வழி சொல்லும். அந்த ஆன்மாவுக்கு அந்த வல்லமை இருக்குது. காரணம் என்னென்னா அது சிவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதோட சோர்ஸ் எங்கேயோ ஒரு இயற்கையிலேருந்து அந்த ஆன்மா அந்த சிவத்திலேருந்து இழுத்துக்குது. இந்த இடத்துல சிவங்கிறது மங்களம்ங்கிறது நம்ம எடுத்துக்கணும். சிவங்கிறது சிவத்தை எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே ஆன்மா தான் வாழுது, சிவம் இல்லை. சிவன் வாழ்வது வேறு, ஆன்மா வாழ்வது வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த சோர்ஸாக தான் அதை எடுத்துக்கணும். அந்த அந்த விஷயத்தை பணம் பெருசா பொருள் பெருசா நான் தேவையானவனை பொறுத்தது. வயிற்று வலிக்காரனுக்கு மாத்திரை தான் பெருசு, அந்த மாத்திரையை வாங்கிறதுக்கு பணம் வேணும். மாத்திரை தான் அந்த வயிற்று வலியை போக்கும், பணம் போக்காது. வயிற்று பசிக்காரனுக்கு சோறு பெருசு, சாப்பாடு தான் பெருசு, சாப்பாடு தான் பசியை போக்கும், ஆனால் அதுக்கு பணம் வேணும். அந்த மாதிரி பணம் மாதிரி சிவபெருமான் அப்படி எடுத்துக்கணும். நம்ம அது ஒரு வஸ்து மாதிரி எடுத்துக்கணும். தனம் அக்னி, தனம் வாயு, தனம் இந்திரோ, தனம் வசுகுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த 8 பொருளும் இந்த நடராஜாவனுடைய சிலையில இருக்கும். நம்ம அதை கூர்ந்தாய்வு பண்ணோன்னா பார்க்கலாம். ஒரு கையில் அக்னி வச்சுட்டு பார், அப்படிதானே? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கையில் ஜலத்தை வச்சுட்டு பார், தலையில் கெங்கை. அந்த ஜடை அப்படி பிரிஞ்சிருக்கும், அதில் கெங்கையை போட்டிருப்பான். சந்திரனை இந்த பக்கத்தில் போட்டிருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது இந்த நடராஜாவுக்கு கொண்டு திருவாட்சியில் ஒரு வட்டமாக போட்டிருப்பான். அது 4 பக்கமும் பிரிஞ்சு போகிறது, அந்த சிருஷ்டி பண்ணக்கூடியது, அந்த ஆற்றலை காட்டுறதுக்கு வட்ட திருவாட்சியை அமைச்சிருப்பாங்க. அப்போ அது சூரியனை குறிக்கிறது. இந்த சூரியனை போட்டே ஒரே ஒரு திருவாட்சி உடைய நடராஜா சோழர்கள் காலத்தில், அது பேர் என்ன, ராஜசோழீஸ்வரம், அது பேர் என்ன, பிருகதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. அது உள்ளே நம்ம பார்த்தா தான் தெரியும். நிறையா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அதில் அந்த மண்டலமே போட்டிருப்பா, சூரியன்கிற அந்த தேவதையே போட்டிருப்பா, பறக்கிற மாதிரி ஆகாச வஸ்துவாக போடுறது, காலை மறைச்சி போட்டிருப்பான், திருவாட்சியிலே போட்டிருப்பான். அதனால் இந்த திருவாட்சிங்கிறது சூரியனை குறிக்கும். அப்போ என்னாச்சு, அதுமாரி வாயுசாரம் அப்படிங்கிறது என்னன்னா பாம்பு, பவன அசனின்னு பாம்புக்கு பேர். பவனம்னா காற்றை சாப்பிட்டே ரொம்ப காலம் வரைக்கும் அந்த பாம்பு இருக்கும். அதுக்கு உயிருங்கிறது முழுங்கிடும். மலைப்பாம்பு அது என்ன பண்ணுன்னா எதிரி இருக்கிற இடத்துக்கு போகாது. அதனால தான் சாதாரணமாக சொல்ல என்ன மலைப்பாம்பு மாதிரி தூங்குறான்னு, படுத்த இடத்துல படுத்துருக்கோம். அதோட வாயை திறந்து உள்ளே இழுத்துதுன்னா வெளியில் என்ன இருக்கோ அந்த வஸ்து உள்ளே வந்துடும். ஒரு மனிதனை இழுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அவ்வளோ பவர் இருக்குது அந்த மலைப்பாம்புக்கு. அந்த மாதிரி ஒரு பாம்பு. அப்போ பவனம் அப்படின்னா ஆடுறது, அது கையில் இப்படி பட்டு அது ஆடுது. காற்றுல அசைவ காற்று, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு ஒரு பாட்டு. அப்போ அது அந்த மாதிரி நடராஜா கையில் கழுத்தில் இருக்கிற பாம்பு அந்த கையில் இப்படி ஆடுற மாதிரி போட்டிருப்பான். அந்த பாம்பு ஆடும். அப்போ அது எதை குறிக்குதுன்னா காற்று, பவனாசனி காற்று. அதே மாதிரி ஆகாசம் உடுக்க, அந்த உடுக்க உள்ள கேப் இருக்கும். பிருத்திவி வராது, அப்பும் வராது, தேயும் வராது, ஆகாசம் காற்று. அந்த கேப்பை தான் ஆகாசம்னு சொல்கிறோம். அதில் என்ன சப்தம் வந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ உடுக்கை ஆகாசத்தினுடைய அம்சம், கங்கை ஜலத்தோட அம்சம், சந்திரன் சந்திரனுடைய அம்சம், அந்த பிறை சூரியனுடைய அம்சம், ஒரு கை அக்னி அக்னியோட அம்சம். அப்போ எல்லாம் சொல்லியாச்சா? இன்னும் என்ன சொல்லணும்? பூமி, நெருப்பு கையில் வச்சுருக்கார். இந்த கையில் அப்படி தானே நெருப்பு வச்சுருக்காரா? அதுக்கு நேராக கங்கையை வச்சுருக்காரா? நெருப்பு தண்ணி. காற்றுக்கு இப்போ பூமியினுடைய அம்சம் என்ன அப்படின்னா தாமரை தான். கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சேத்துல தான். அதை தாமரைன்னு சொல்லக்கூடாது, பங்கஜம்னு சொல்லணும். அது என்னது? பங்கஜம் அப்படின்னா என்னன்னா, பங்கம்னா சேற்றிலே தோன்றியது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிருத்திவியினுடைய சாரம் எங்கே இருக்கே? புண்டரீகபுரம்னு சிதம்பரத்துக்கே ஒரு பேர். புண்டரீகபுரம் மகாத்மியம்னு சிதம்பரத்துக்கு பேர். அந்த அவ்வளோது சிறப்பு அந்த தாமரை பிருத்திவியினுடைய சாரம். பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தேயு சாரம், வாயு சாரம், ஆகாச சாரம், சூரிய சாரம், சந்திர சாரம். அப்போ இந்த ஆத்மாங்கிறது எது?
இந்த ஆன்மாவோட பின்னி பிணைந்திருப்பது ஆணவ மலம். அதனால தான் நடராஜா ஒரு கூத்தன் ஒரு நடனம் ஆடுறத ஒரு சிற்பி வடிக்கிறான்னா அழகாக ஒரு ஸ்டேஜை போட்டு அதில் ஆடுற மாதிரி போட்டிருக்கணும். அப்படி தானே ஒருத்தன் முதுகிலேயே ஏறி ஒருத்தன் ஆடுவான்? யோசிச்சு பாருங்க. முயலகன்னு ஒரு ஆன்மா இருக்கும். அது என்னன்னா அகோரமூர்த்திக்கு கீழே, இப்போ நம்ம காலசம்மாரமூர்த்திக்கு கீழே ஒரு யமன் போட்டிருப்பான். தலை தொங்கி போயிருக்கும், தலை இப்படி சாஞ்சிருக்கும். அவன் செத்து போயிட்டான், அவன் தலை தொங்கி இருக்கும். இவன் அப்படி இல்லை, நிமித்தி ஒரு கையை இப்படி பிடிச்சிருப்பான், ஆனந்தமாக கையும் காலையும் ஆட்டுவான், இந்த காலை இப்படி பிரட்டியிருப்பான். அவன் இருக்கிற ஒசரத்துக்கு சுவாமியே சிவபெருமான் அகில லோகத்தையும் ஆட்டுறவன அவன் மேலே ஆடினா நம்ம மேலே ஒருத்தன் ஏறி நின்று குதிக்கிறான்னு வச்சுங்கோ, நம்ம அவஸ்தைப்படுவோமா ஆனந்தமாக இருப்போமா? யோசிச்சு பாருங்க. என்னது அப்போ ஆணவ மலம் என்பது அழியாது, வாழாது, வளராது. என்னது? இந்த ஆணவ மல சொரூபம் தான் அந்த முசலகன்கிறது. ஆணவ மலம் என்பது என்ன? அழியாது, வாழாது, வளராது. அப்படி இருந்தால் தான் அந்த ஆன்மா வாழ முடியும். அதுக்காக அது முதுகில் அந்த தாண்டவத்தை போட்டிருப்பான். அப்போ ஆன்மா எது? அப்போ ஆத்மஸ்வரூபம் எது? நடராஜா. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் உட்கார்ந்துருக்கா சபையில், சிவபெருமான் நடனம் ஆடுறார். நீ யாருன்னு கேட்டான், உங்களில் ஒருத்தன்டான்னார். என்னது? உங்களில் ஒருவன் தான். உனக்கு ஆடுறதுக்கு தெரிஞ்சா நீ வந்து ஆடு, எனக்கு வந்தால் நான் ஆடுவேன். சபாபதி. அதனால் சபாபதின்னு பேர். சபைங்கிறது என்ன? 4 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிற இடம். அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, எல்லோரும் திரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்குவான். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், அப்படியே மாறும். அப்போ சபாபதிங்கிறவர் உங்களுள் ஒருவன். நடராஜா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 3000 தீட்சிதர் இருந்தார், 3001 அவர் இருந்தார். ஆத்தனா சுவாமி யாருன்னு கேட்டால் 300 தீட்சிதர் வந்தால் 301வது அவர். அப்போ என்ன அர்த்தம்னா நம்மள மாதிரியே இருக்கிறவன் அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம சாமிய மனிதன் சொன்னா குரு மனிதன் தாழ் வாழ்க சான்று மாணிக்கவாசகர் கொடுக்குறார். அப்படிதானே? நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. தேவதை பூமியில் கால் படியாது, கண் இமைக்காது. ஆனால் இது பூமியில் கால் படியும், கண் இமைக்கும், நம்மகிட்ட பேசும். இந்த அரச வடிவம், அந்த வடிவத்தை, அந்த காத்திரத்தை அதை வச்சுட்டு அதை பிரயோகம் பண்ணி எதிரி என்ன நினைக்கிறானோ அதை புரிஞ்சுட்டு அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் நம்ம ஆள். அப்போ சாயிஜி ஆத்மாங்கிறது எது? இந்த நடராஜாக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிப்படை ஆன்மா. ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு நல்ல ஆத்மா. அது சன்னியாசிக்கும் வச்சுருக்கான், ராஜாவுக்கும் அதை வச்சுருக்கான். ஆமாம், ஏதோ ஒரு ஆத்மா. அதனால தானே பாராட்டப்படும். கெட்ட ஆத்மானா நம்ம ஆணியில் அடிச்சிடுவோம், அதை ஓட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதனால் அது நல்ல ஆத்மா. வெளிப்படும் போது அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லையே. இப்போ துஷ்ட ஆத்மானா அது உடம்புல போய் தங்கும், அது அவனை வாழ விடாது. 2 ஆன்மா ஒரு கூட்டில் இருக்காது, அப்போ அதுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அந்த ஆன்மா இல்லை. அதனால் நல்ல ஆத்மா, அதனால சிவத்தோட சம்பந்தம் இருக்குது. அதனால் அது ராஜாங்கிறத பள்ளிப்படை கோயிலில் சொன்னதுனால ராஜா. திருச்சிராப்பள்ளி, அகத்தியம்பள்ளி, அந்த மாதிரிலாம் பள்ளி கோயில்கள் நிறையா இருக்குது. மகேந்திரப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளி, இதெல்லாம் அந்த ஊர் பக்கமாக போனால் அவங்களுக்கு புரியும். அந்த பள்ளிப்படை கோயில்கள் இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நடராஜா தான் கான்செப்ட். இது உள்ளே வச்சுருக்கா. அப்போ ஒரு மனித ஆன்மா ஞானம் பெற்றால் அது நடராஜரை மாதிரி. அப்போ அது இறைவனுக்கு ஒத்ததாக ஆறுது. அந்த அளவுக்கு அது பண்ணுறது, தன்னை சார்ந்தவர்களுக்கு அது வழிகாட்டுறது, அந்த அளவுக்கு அதால் முடியும். அப்படிங்கிறதாக இந்த சாயுஜி ஆத்மா, சிவனோடு பொருந்தி இருக்கின்ற அந்த ஆன்மாவை, இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணால் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. முதல்ல அதான் வரும். இந்த முதல்ல நடராஜா தான் வரும், சிவன் வரமாட்டார். அந்த சிவலிங்கம் தெரியாது. யார் பஞ்சாட்சரத்தை 10 லட்சத்துக்கு மேலே பண்ணால் இந்த நடராஜாவை தான் பார்ப்பீங்க. அந்த ஆன்மாவுக்கு தான் வரும். ஏன்னா சிவன் ஆன்மாவோட தொடர்புடைய ஒரு சரீரத்தை மாயையே கிடையாது அவருக்கு. அதனால் ஒரு ஆன்மா, ஒரு உயிருக்குள்ளே நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அடையாளம்.
அந்த அடையாளத்தை காட்டிக்கிட்டே இருப்பார் நடராஜா எங்கே இருந்தாலும். அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த நடராஜாவுக்கு உண்டு. அவரை சாயுஜ்ய ஆன்மா என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆன்மா விளங்கிய பண்பு, சரீரம் விளங்கிய பண்பு நம்ம அடுத்த தலைப்பில் பார்த்தா தான் இது புரியும். இல்லைனா 2 எபிசோட ஒன்றா பார்த்தா தான் புரியும், இல்லைனா அது புரியாது. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி 4 + 4 = 8. ஆனால் இந்த பக்கம் 8 ஒன்றா இருக்கும், இந்த பக்கம் 4. அதை எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி அடுத்த விஷயங்களை பார்க்கும்போது தான் இது புரியும். அதான் அந்த அளவில் ஆன்மாவாக நடராஜா என்ன பண்ணுறார். இப்போவும் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் நடராஜாவை தூக்கின்னு வரா மாதிரி இருந்தால் அது நல்லதில்லைன்னு சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ அதுவும் ஆன்மாவை குறிக்கிறது. இறப்பை அறிவுறுத்துவது, நல்லவர்களின் இறப்பை அறிவுறுத்துவது, வேண்டியப்பட்டவர்களின் இறப்பை நடராஜா சிலை அறிவுறுத்தும் அப்படின்னு சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் உடனே நடராஜானோன்னா எல்லாரும் அங்கே போயிடக்கூடாது. நார்மல் நடராஜா வேறு, சிவபெருமானே இருக்கிற நடராஜாங்கிறது வேறு, அவர் ஆடுற கூத்து வேறு, அவர் மயானத்தில் கூத்தாடுறார், அந்த விஷயங்கள்லாம் வேறு. இது இதனுடைய பண்புங்கிறது வேறு. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சுத்தாத்மா. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.